ஹாய் நண்பர்களே, நம்மில் எத்தனை பேருக்கு நாம் ஏதோ ஒரு இலக்கு அடைந்ததும் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது, இது போதுமா, இல்லை இன்னும் அதிகம் வேண்டும்? பெரிய வீடு வாங்கினால் இன்னும் பெரிய வீடு வேண்டும், நல்ல சம்பளம் கிடைத்தால் இன்னும் உயர்ந்த சம்பளம் வேண்டும், சமூகத்தில் நல்ல பெயர் இருந்தாலும் இன்னும் புகழ் வேண்டும். இப்படி ஆசை எப்போதும் நம்மை தள்ளி தள்ளி கொண்டே செல்கிறது. ஆனால் இந்த அடங்காத ஆசை நம்மை எங்கே கொண்டு போகிறது தெரியுமா? ஒருவேளை நமக்குள் அது அமைதியை கொடுக்கிறதா? இல்லை, வெறுமையையும் துன்பத்தையும் தருகிறது. இதை விளக்கும் ஒரு கதைதான் இது. இன்று இந்த கதையை கேட்டு பார்ப்போம். அது நம் வாழ்க்கையிலும் ஒரு கண்ணாடியாக இருக்கும். பண்டைய காலத்தில் அனந்தபுரி என்ற செழிப்பான அரசாட்சியில் விக்ரமசேனன் என்ற மன்னன் வாழ்ந்தான். அவனது அரண்மனை வானத்தை தொடும் கோபுரங்களுடன் பிரகாசித்தது. அவனது படைகள் ஆயிரக்கணக்கில் எல்லை கடந்த எதிரிகளும் கூட அவனை பார்த்து அஞ்சினர். செல்வம் அளவிட முடியாதது, புகழ் எங்கும் பரவியது. ஆனால் நண்பர்களே, ஒரு கேள்வி. உலகம் முழுவதும் உன்னிடம் இருந்தாலும் உன் உள்ளம் வெறுமையாக இருந்தால் அது வெற்றிதானா? ஆம், விக்ரமசேனனின் உள்ளம் அமைதியற்று இருந்தது. அவனுக்கு எல்லாம் இருந்தும் இது போதவில்லை, இன்னும் நிறைய வேண்டும் என்ற குரல் அவனை தினமும் துன்பப்படுத்தியது. நமக்கு உள்ள இந்த ராஜ்யத்தை இன்னும் பெரிதாக்க வேண்டும், இன்னும் நிலங்கள் கைப்பற்ற வேண்டும், என் பெயர் வரலாற்றில் என்றும் நிலைக்க வேண்டும். ஆசைக்கு எல்லை எது? வெற்றிக்கு எல்லை எது? மன்னனின் ஆணைக்கு இணங்க படைகள் போருக்கு புறப்பட்டன. முதல் சில போர்கள் வெற்றியாயின. புதிய நிலங்கள் கைப்பற்றப்பட்டன. ராஜ்யத்தின் செல்வம் இரட்டிப்பானது. வெற்றி கொடிகள் வானத்தில் பறந்தன. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒவ்வொரு வெற்றியின் பின் கூட அவன் மனதில் அதே குரல் ஒலித்தது, இது போதவில்லை, இன்னும் பெரிய வெற்றி வேண்டும் என்று. அவனது ஆசை அடங்காமல் மேலும் அதிகரித்தது. ஆசையின் தீப்பிடித்த மனம் இன்னொரு போருக்கு அவர்களை தள்ளிச் சென்றது. அடுத்தடுத்த போரால் தோல்வியை சந்தித்தார். கிராமங்கள் சிதைந்தன. பசியால் மக்கள் தவித்தனர். வீரர்கள் போர்க்களத்தில் உயிரிழந்தனர். அரசே, எத்தனையோ போர்களும் வெற்றிகளும் அடைந்து விட்டோம். நம் கைகளில் எண்ணிலடங்கா செல்வம் குவிந்திருக்கிறது. ஆனால் நம் மக்கள் வறுமையில் தவிக்கிறார்கள். உனக்கு எப்போது அமைதி? உனக்கு போதுமில்லையா? இல்லை, இல்லை, இன்னும் அதிகம் தேவை. இன்னும் வெற்றிகள் வேண்டும். என் ஆசை நிறைவேற்றப்படும் வரை அமைதி இல்லை. ஆசையின் குரல் மன்னனின் இதயத்தில் முழங்கிக் கொண்டிருந்தது. அவனது கையில் அளவற்ற செல்வம் இருந்தும் மனதில் அமைதி இல்லை. இரவில் தூக்கமில்லை. அருகில் இருந்தவர்களின் அன்பும் அவனை அடையவில்லை. பேராசையின் இருள் அவனை விழுங்கிக் கொண்டிருந்தது. நண்பர்களே, ஒருவேளை நமக்கு எல்லாம் இருந்தாலும் மனதில் அமைதி இல்லை என்றால் அது வெற்றியா? உங்க பதில் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. போர்க்களம் அவனுக்கு நிலங்கள் கொடுத்தது. ஆனால் அந்த போர்க்களமே அவனிடமிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிரை பறித்து கொண்டது. செல்வம் குவிந்தது. ஆனால் அந்த செல்வமே அவனுக்குள் வெறுமையை வளர்த்தது. இவ்வாறு ஆசையின் பிடியில் சிக்கிய விக்ரமசேனன் உலகை வென்ற மன்னனாக இருந்தாலும் தன்னையே இழந்தவனாகிவிட்டான். அமைதியான நிலவொளியில் சந்நியாசி அரண்மனைக்கு வந்தார். அரசே, உனக்கு செல்வம் உண்டு, ஆனால் உன் உள்ளம் ஏன் வெறுமையாக இருக்கிறது தெரியுமா? உன் ஆசை அடங்காததால். ஆசை இல்லாமல் எப்படி வளர்ச்சி? வளர்ச்சி என்பது போதுமானதை மதிப்பது. ஆசை என்பது எப்போதும் போதாத மனநிலை. அது உன்னை எரித்து துன்பப்படுத்தும். ஞானி தரையில் இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து மன்னன் கையில் கொடுத்தார். நிலவொளியில் அந்த கல் பிரகாசிக்கிறது. இந்த கல்லை வைத்துக்கொள். ஆசை அதிகரித்தால் இது உனக்கு பாரமாக தோன்றும். ஆசையை விடுவித்தால் இது ஒரு சாதாரண கல்லாகவே இருக்கும். மன்னன் அந்த கல்லை கையில் பிடித்து கொண்டான். சிறிய கல்லே இருந்தும் அது அவனது உள்ளத்தில் ஒரு பெரிய உண்மையை திறந்தது. ஆசைதான் அவனை கட்டி போட்ட சங்கிலி என்று அவன் உணரத் தொடங்கினான். நண்பர்களே, நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்களா?
கையில் எல்லாம் இருந்தும் மனம் எதற்கோ துன்பப்படுவது ஆசைதான் காரணம் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. விக்ரமசேனன் தனது பேராசைக்காக எல்லாவற்றையும் இழந்தான். படைகளும் தோற்றன, மக்கள் விட்டுச் சென்றனர், புகழ் மறைந்தது. கையில் இருந்த அந்த சிறிய கல்லை எடுத்து பார்த்தபோது அது பாரமாகவும் தாங்க முடியாத சுமையாகவும் தோன்றியது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், அவனை வீழ்த்தியது எதிரிகள் அல்ல, அவனுடைய அடங்காத ஆசைதான். இப்போது எனக்கு புரிகிறது. நான் போதுமென்று சொல்லாமல் பேராசையால் எரிந்தேன். செல்வம் இருந்தும் மனதில் அமைதி இல்லை. இப்போது எனக்கு வேண்டியது அமைதியாக வாழ்வது. அரசே, ஆசை அடங்கினால்தான் அமைதி உன்னை அணைக்கும். உலகம் உன் கையில் இல்லாவிட்டாலும் அமைதி உன் உள்ளத்தில் இருக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. செல்வம், புகழ், வெற்றி இவை அனைத்தும் நிலையற்றவை. ஆசைதான் துன்பத்தின் வேறு. ஆனால் திருப்தியும் நன்றி உணர்வும் தான் உண்மையான செல்வம். அதுவே நமக்கு கொண்டு வரும் சாந்தியும் மகிழ்ச்சியும். நண்பர்களே, எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நமக்கு இருந்ததை மதிக்காமல் இன்னும் தேடியதால் மன அமைதி தொலைந்து விட்டதாக? கமெண்ட்ல சொல்லுங்க.